வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவிடத்துக்கு அண்ணாமலை போயிருந்தார். அப்போது கலாம் ஐயாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் பிரார்த்தனை செய்ய போகிறோம், தலையை கவர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டது கலாம் ஐயாவுடைய ஃபேமிலி. அண்ணாமலை அண்ணனால் மறுக்க முடியுமா? ஏன்னா அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம், எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. கலாம் ஐயாவுடைய புகைப்படங்கள்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹிந்து மதத்தை எந்த அளவுக்கு அவர் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஸ்பீச்சிலையும் பகவத்கீதையை அவர் உதாரணமாக பல மேடைகளில் பேசியிருக்காரு. அப்படி ஹிந்து மதத்துக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தருடைய குடும்ப உறுப்பினர்கள் பிரார்த்தனை செய்ய போகிறோம், தலையை கவர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு மரியாதைக்காக பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீஃபை எடுத்து தலையை கவர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. இது ஒரு குத்தம் அப்படின்னு நேற்றுலேருந்து புலம்பிக்க இருக்கானுங்க திராவிட ஜனதா கும்பல். நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போது பாஜகவுடைய முக்கிய புள்ளிகள் இது மாதிரி தலையை கவர் பண்ணிக்கிட்டது இல்லையா? இஸ்லாம் மதத்துடைய அந்த கேப் இருக்குல்ல, அதை அவங்க போட்டுக்கிட்டதே இல்லையா அப்படிங்கிறத தேடி பார்த்தா பல சர்ப்ரைசிங்கான ஆச்சரியமான பல புகைப்படங்களை பார்க்க முடியுது. ராஜ்நாத் சிங் இருக்கார்ல, அவர் பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய அந்த குல்லாவை அணிந்து அவர் வழிபாட்டில் ஈடுபட்டிருக்காரு. சிவராஜ் சிங் சௌகான் இருக்கார்ல, அவர் இஸ்லாமியர்களுடைய குல்லாவை வந்து போட்டிருக்காரு. அவ்வளவு ஏன், நம்ம வாஜ்பாய் இருக்கார்ல, அவர் பல சந்தர்ப்பங்களில் இஸ்லாம் கேப்பை வந்து அவர் வியர் பண்ணியிருக்காரு. பல சந்தர்ப்பங்களில் வாஜ்பாய் அவர்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த குல்லா அணிந்திருக்கக்கூடிய புகைப்படங்களே கிட்டத்தட்ட 10 புகைப்படங்களுக்கு மேலே ஆன்லைனில் இருக்குது. நிதின் கட்கரி போட்டிருக்காரு. இது மாதிரி பலருடைய பெயர்களை என்னால் எக்ஸாம்பிளாக கொடுக்க முடியும். அதனால் அண்ணாமலை ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி திராவிட ஜனதா கும்பல் வரம்பு மீறி பேசுகிறாங்க. நாகரிகமாக அவங்க விமர்சனத்தை வச்சா விமர்சனம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு கடந்து போயிடலாம். கல்யாண்ராமன் சொல்கிறாரு, சுண்ணத்து மட்டும்தான் பாக்கி அண்ணாமலை அப்படிங்கிற விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே கல்யாண்ராமன் இன்னொரு பதிவில் சொல்கிறாரு, பொறுக்கி பைய அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. பதவிக்காக கட்டின பொண்டாட்டியை கூட வித்துருவான் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளவு கேவலமான வார்த்தை பிரயோகம் பார்த்தீங்களா? இதில் இந்த ஆள் பேருக்கு பக்கத்தில் மோடியின் குடும்பம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு சமூக வலைதளத்தில். தயவு செஞ்சு அதையாவது எடுத்துருங்க. மோடிஜி எப்பேற்பட்ட ஒரு மாமனிதன், அவருடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு செய்கிறதெல்லாம் கேவலமான மட்டமான வேலை கல்யாண்ராமன் பண்ணுறது அப்படின்னு பல கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. எனக்கு ஒரு லாஜிக் புரியலைங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இப்தார் விருந்தில், அதிமுக நடத்தக்கூடிய இப்தார் விருந்தில் குல்லா போட்டுட்டு தான் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு திராவிட ஜனதா கும்பல் வேலை பார்த்தாங்க. அண்ணாமலை கலாம் சாருடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கர்ச்சீஃபை எடுத்து தலையை கவர் பண்ணிக்கிட்டது தப்பு அப்படின்னு அதே கும்பல் ஏன் இப்படி கதறாங்க அப்படிங்கிறதா எனக்கு புரியலை. ஒரு சில பேர் அவசரப்பட்டு அண்ணாமலை அவர்களை திட்டாங்க. ஏன் வந்து திராவிட கட்சிகள் மாதிரி இவரும் தலையை வந்து கவர் பண்ணுறாரு அப்படின்னு அவசரப்பட்டு திட்டாங்க. பிறகு அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளாம் டீட்டெயிலாக பேசியிருக்கோம்ல, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவசரப்பட்டு திட்டேன், நீ மன்னிச்சுக்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஓப்பனாக பதிவு போட்டிருக்காங்க. அதாவது தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இப்படி ஒரு சிலரை பார்க்க முடியுது. ஆனால் இந்த திராவிட ஜனதா கும்பல் மட்டும் பண்ணுறது அப்படிப்பட்ட தப்பு, வார்த்தை பிரயோகம்லாம் அவ்வளவு கேவலமாக இருக்குது. ஆனால் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதே உணராமல் தொடர்ந்து கல்யாண்ராமன்லாம் அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, தீஜா கும்பல் இதுவும் பேசட்டும், இதுக்கு மேலேயும் பேசட்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க அண்ணாமலையை திட்டுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அண்ணாமலைக்கு நல்லது, அண்ணாமலை தொடங்க போகிற கட்சிக்கு நல்லது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.